ரீசெண்டாக இந்த வீடியோ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. பெங்களூரில் ஜாம்பி ட்ரக் எடுத்த ஒருத்தருடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் இது. ஸோ ஜாம்பி ட்ரக் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி மற்ற நாடுகளில் இருந்துட்டு இருந்துச்சு. பட் இப்போ இந்தியாவில், பீகாரில், பஞ்சாபில், இப்போ நம்ம தென்னிந்தியாவில் பெங்களூர் வரைக்கும் வந்திருக்கு. இந்த ஜாம்பி ட்ரக்ன்றது நாய், மாடு, குதிரை இந்த மாதிரியான மிருகங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அது அசையாமல் நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறது. இது மனிதர்களுக்கு தடை செய்யப்பட்ட ஒரு பொருள். இன்னைக்கு போதைப் பொருட்கள் சமுதாயத்தில் எல்லா இடத்துலையுமே நிறைஞ்சிருக்கு. அதுவும் ஸ்கூல் பசங்க வாங்கக்கூடிய அளவுக்கு அஃபோர்டபுளாக, ஈஸி அக்சசபிளாக இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப ஷாக்கிங்கான நியூஸாக இருக்குது. 13லேருந்து 18 வயசுக்குள்ள இருக்கிற பசங்க இன்னைக்கு பல விதமான போதைப் பொருட்கள், அது சிகரெட்டாக இருக்கட்டும், புல்லிப் அண்ட் ஆல்கஹாலாக இருக்கட்டும், மற்ற போதைப் பொருட்கள் எல்லாத்தையுமே இன்னைக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக பயன்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி பசங்க கூட தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இதில் ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு அவங்க பசங்க இந்த மாதிரியான போதை பழக்கத்துக்கு அடிமையாயிருக்காங்கன்ற விஷயமே தெரியாதது தான். பிகாஸ் அவங்களுடைய ஏஜ், ஒரு 14 வயசு பையன், 15 வயசு பையன்லாம் போதை யூஸ் பண்ணுவானா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் 11-12 வயசுலேயே இந்த பசங்க அதெல்லாம் கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க, அதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இது ஆரம்பிக்கிறது பியர் ப்ரெஷர். அவங்க சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு அண்ட் அவங்க ஏரியாவில் இருக்கிற பெரிய பசங்க, இவங்க மூலயமா தான் இந்த போதைப் பொருட்கள் இவங்களுக்கு அறிமுகமாகுது. இதில் கவர்மெண்ட் கண்டிப்பாக சீரியஸ் அண்ட் இம்மீடியட்டான ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். கவர்மெண்ட்டோடு சேர்ந்து பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நீங்கள், நம்ம எல்லாருக்குமே அந்த பொறுப்பு இருக்குது. பிகாஸ் ஒரு யங்கர் ஜெனரேஷனே இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறத பார்க்கறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது கவர்மெண்ட்டுக்கு மட்டும் கிடையாது, நமக்கும் இருக்குது.